இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றே. இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றே. என் நேரமும் எந்தன் சுவாசம் உன்னையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. மருகினிலே ஆவலா வருகின்றேன். சொல்லுங்க. இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே இயேசுவே whisper that name, Jesus. நாமத்திலே வல்லமை உண்டு, இந்த நாமத்திலே சுகம் உண்டு. Yes, Jesus. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க. உமக்கே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவரை என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து அந்த ராஜாவை உயர்த்துவோம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம்.
வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம். பாடுவோம். Oh Jesus, blessing and honor, glory and power to your name. துதி உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவரே இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் பாவங்களை போக்கினீரே, சாவை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்த இயேசுவே, எங்களுக்குள்ளே நீர் ஜீவிக்கிறீர், எங்கள் நடுவே நீர் வாசமாயிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. அப்பா, உமக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறேன். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவரே இயேசுவே ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவரே இயேசுவே. வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் கரத்தை குறித்து வழிகாட்டும் எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்த எங்கள் தீபமே, மெய்யான தீபமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் ஜீவன் தந்தவரே, எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம், சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம், காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவரே இயேசுவுக்கே ஆராதனை பலி உமக்கே. எஸ் லார்ட், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன்
என் வாஞ்சை என்றுமே என் மனவாளன் என் நேசமானவர் ஆத்மநேச லீலி புஷ்பமே மதுரமே எந்த நேசமே உன் அன்பில் நான் மகிழ்ந்திடுவேன் சாரோனே ரோஜாவும் நீரே என் நேசமே என் ஜோதியே இயேசுவே தேவன் என் நண்பரே இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே என் மனவாளன் என் நேசமானவர் ஆத்மநேசர் லீலி புஷ்பமே இயேசுவே தேவன் என் நண்பரே இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே என் மனவாளன் என் நேசமானவர் ஆத்மநேசர் லீலி புஷ்பமே மதுரமே எந்த நேசமே உன் அன்பில் நான் மகிழ்ந்திடுவேன் சாரோனே ரோஜாவும் நீரே என் நேசமே என் ஜோதியே அப்பா நான் உம்மையே
Hallelujah, 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 hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. மரித்து போன அந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என் சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. What does it say? Jesus! Who is Jesus? He's not dead! Really? Yeah! Okay then, come on! Hallelujah! 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே
யெகோவாயீரே நீரென் தேவனா, யெகோவாயீரே நீரென் தேவனா. இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை, இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை ஆராதனை ஆராதனை
தந்தீர் உமையாராதிக்க வாழ வைத்தீர் உமையாராதிக்க தெரிந்து கொண்டீர் உமையாராதிக்க உமையென்னாளும் ஆராதிப்பேன் உமையென்னாளும் ஆராதிப்பேன் ஜீவன் தந்தீர் உமையாராதிக்க வாழ வைத்தீர் உமையாராதிக்க தெரிந்து கொண்டீர் உமையாராதிக்க உமையென்னாளும் ஆராதிப்பேன் உமையென்னாளும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் தந்தீர் உமையாராதிக்க பலனை தந்தீர் உமையாராதிக்க ஊழியம் தந்தீர் உமையாராதிக்க உமையென்னாளும் ஆராதிப்பேன் உமையென்னாளும் ஆராதிப்பேன் தந்தீர் உமையாராதிக்க பலனை தந்தீர் உமையாராதிக்க ஊழியம் தந்தீர் உமையாராதிக்க உமையென்னாளும் ஆராதிப்பேன் உமையென்னாளும் ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் வரங்கள் தந்தீர் உமையாராதிக்க மேன்மை தந்தீர் உமையாராதிக்க ஞானம் தந்தீர் உமையாராதிக்க உமையென்னாளும் ஆராதிப்பேன்
உமை எந்நாளும் ஆராதிப்பேன். வாரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பேன். உமை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படும். அப்பா, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு பேசும் இந்த ஆண்டவரே செய்தி எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாக ஆட்கொண்டு எங்களோடு பேசும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிறாக இருக்கிறது. மெத்தடிஸ்ட் பெண்கள் கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் இருக்கத்தக்கதாக நான் அவளை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு தேவ மகிமையை தேடு. Today's title is Seek God's Glory. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் நிறைந்தவளாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நம்மால் தேட முடியாது. Many times we do things to impress people. மனிதருடைய நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்று நாம் பல காரியங்கள் செய்யலாம், அல்லது நல்ல காரியம் நம்ம செய்வோம், ஆனால் எல்லாரும் மெச்சிக்கொள்ளணுன்ட்டு நம்ம அதை பறைசாற்றுவோம். We may do many good things, but we proclaim it. We tell to everybody what we did. இந்த நாளில் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் எல்லா காரியங்களும் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளவு அது பிரபலமாகுது என்று நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ரொம்ப லைக்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு அருமையானவங்களே, நம்ம சுயம் நம்மை மற்றவங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம செய்கிற எந்த காரியங்களும் கர்த்தருடைய மகிமையை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாவம் நிறைஞ்சு நம்ம ஜீவிப்போம் என்றால் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்த மாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவித்து கர்த்தருடைய சுத்தத்தை செய்து கர்த்தருடைய குணம் நம்மளை வெளிப்பட நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். When we completely surrender our life to the Lord Jesus Christ, and when we obey the word of God, and when we commit to do His will, and when we allow the Lord to reveal His character through our life for His glory, then we will be seeking God's glory in our life. அருமையானவர்களே, இன்றைக்கு தியானத்திற்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும் என்று தியானிக்க இந்த புத்தகத்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். When we read through the book of Hosea, we see in this book the relationship between Israel and God is like a marriage relationship, husband and wife relationship. ஓசியா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இருந்த அந்த உறவு ஒரு திருமண உறவுக்குள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் மோசேயின் காலத்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்தாங்க. ஆனால் ஓசியாவின் காலத்தில் அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. During the time of Hosea, the people of God rebelled against God and they did not obey the word of God. God says, அவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்க என்னை தள்ளி விட்டாங்க. They rejected me.
அவங்க விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விக்கிரகங்களை செய்து விக்கிரகங்களை வணங்கினாங்க. They did not love the Lord God with a whole heart, mind and soul. அவங்க தங்களுடைய தேவனை முழுமனதோடு நேசிக்காமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இப்படி ஆண்டவரை தள்ளி அவங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று 4வது அதிகாரத்தில் சொல்றாங்க. And he is telling that people are sinned, and in the moral character it's very very sinful. தேசத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யான இடுகிறாங்க, பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் செய்றாங்க, இரத்த பழி நிறைந்திருக்கிறது, அவங்க தேவனை மதிக்காம இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை. தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார், தேவன் அவளை காப்பாற்றினார். ஆனா அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது அவர்கள் எகிப்தை தேடினார்கள், மற்ற தேசம் அவங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. God says that they were not faithful. Then he said God looked at it as a spiritual adultery and going away from the Lord. இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆவிக்குரிய விபச்சாரமாக காணப்பட்டது. Because of the sin, the Israelites did not seek to glorify God. அவள் பாவத்தில் ஜீவித்ததுனால அவள் தேவ மகிமையை தேடாதவளாக இருந்தார்கள். ஏன் அவங்க பாவம் செய்தார்கள்? Why did they sin? They sinned because they did not know the word of God. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாம இருந்ததுனால அவள் பாவம் செய்தார்கள் என்று ஓசியாவில் நம்ம பார்க்கிறோம். ஓசியா 8:12. I read Hosea 8:12. You read it, look in English. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளில் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். I wrote for them many things of my law, but they regarded it as alien. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடி நானும் உன்னை வெறுத்து விட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று சொல்கிறார். People destroy because of lack of knowledge. They did not know the word of God. In those days, priests should teach the people or instruct the people concerning the word of God. இன்றைக்கு கிறிஸ்து கர்மியானங்களே, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பாகமம் 6:7 ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கருத்தா பிள்ளைகளுக்கு போதிக்கணும். தகப்பன்மாருக்கு சொல்ற, வீட்டில் உட்காரும் போதும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ அவளோடு பேசு என்று பாகமம் 6:7 சொல்றாரு. அநேக குடும்பங்களில் இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்லை. many family there is no family prayer. வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுல they do not teach the word to the children. Father has no time and mother also has no time. They send to the church school and they think that is enough, and some of them don't even send them to the church school. உலக பிரமார காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. ராத்திரி ஜபத்துக்கு கூப்பிட்டா ஐ எம் டயர்ட், மேக் இட் ஷார்ட்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆகையினால பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபம் செய்து முடித்து விடுவார்கள். காலை தியானம் இல்லை, மாலை தியானம் இல்லை, வேத அறிவும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்படி உலக பிரகாரமாக ஜீவித்தா ஒரு சந்ததி, தேவி பக்தியற்ற ஒரு சந்ததி எழும்பும். கிறிஸ்து கருமையானவர்களே, தேவ நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற நம்மை இந்த MCO காலங்களில் குடும்பமாக வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். We were telling that we have no time, and God has made us sit as a family during this time. He who is wise will make use of this time. ஞானமுள்ளவன் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார். ஏனென்றா ஆண்டவர் சொன்னாரே,
கடைசி நாள்ல கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி வரும், இதையெல்லாம் வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறார். The time that is going to come worse than this. But if the children are not rooted and grounded in the word of God, if they do not know the word of God, if they don't have that faith in the Lord Jesus Christ, they will be like the house built on the sand. அவள் எப்படி இருப்பார்கள் என்றால், மணல்ல கட்டின வீட்டை போல இருப்பாங்க. வருகிற போராட்டங்களின் காலங்களில் விழுந்து போய் விடுவார்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்ட காலத்துல நம்ம குடும்பமாக வேதத்தை வாசித்து தியானித்து, கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அண்டை நாம் சேர்ந்து ஜீவிக்கவும், கர்த்தருடைய சுத்தத்தை செய்யவும் இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக ஓசியா புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை நேசித்து மறுபடியும் என்கிட்ட திரும்பு என்று அழைக்கிறார். God's great love called Israel to repent and return to him, to his first love, to him. They've gone after the lovers, they've gone after all the other things, they went after the idols, but he's telling them, come back to me, come back to your first love. He said to Israel, because they are adulterous nation, அவங்க சோரம் போனாங்க என்று ஆண்டவர் சொல்லி என்கிட்ட நீ திரும்பு என்று சொல்றாரு. திரும்பு என்று சொல்றாரு. God is like a loving, faithful husband to Israel who keeps the covenant. தேவன் உடன்படிக்கை காக்கிற ஒரு கணவரை போல இஸ்ரவேலுக்கு இருக்கார். அவர் அன்பானவர். He showed great love no matter how many times they disobeyed. ஆண்டவருடைய அன்பு எப்படின்னா, எத்தனை முறை அவர்கள் அவளை விட்டு போனாலும் அவர்கள் பல முறையும் கிறிஸ்து கருமையானவர்களே அவளை தம்மிடத்தில் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனா இஸ்ரவேலர்கள் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய மனம் அவருடைய விக்கிரகாராதனை வேசித்தனத்தினால எப்படி அவர்கள் மனம் புண்பட்டது என்பது காட்டுவதற்காக அவர் ஓசியாவை பார்த்து ஒரு வேசியை திருமணம் செய்ய சொன்னார். To show the people how much God's heart grieved because of their unfaithfulness, God called Hosea and told him to marry an adulterous wife. And he married Gomer. அவள் கோமரை திருமணம் செய்தாள். ஆனா கோமர் வந்து ஓசியாவுக்கு உண்மையா இருக்கல. அவ என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய நேசர்களை தேடி அவ போயிட்டா, கணவனை விட்டுட்டு அவ போயிட்டா. இது ஓசியாவின் வாழ்க்கையில ரொம்ப வேதனையை கொடுத்தது. அங்க ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, அவன் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், மனைவி அவனை விட்டு போயிட்டாளே என்று. பிரபு ஆண்டவர் சொன்னாரு, நீ அவளை நேசிச்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவளை நேசின்னு சொன்னாரு. God told Hosea, love her. அவன் என்ன பண்ணான், உடனே அவன் அவளை நேசித்ததுனால அவளை தேடி கண்டுபிடிக்கிறான். ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஏன் அவள் பின்னால போறா, அவள் தான் வேசியாச்சு, அவளை விட்டுரு. அவள் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு 15 வெள்ளி காசு அப்புறம் 1.5 கலம் கோதுமை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு அவன் வந்தான். வந்துட்டு அவன் சொல்றான், நீ இனிமே வேசித்தனம் பண்ணாம எனக்காக காத்துரு. ஜனங்க கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நீங்களும் இப்படித்தான், நீங்க ஆண்டவரை விட்டு சோரம் பண்ணீங்க, ஆண்டோடைய மனம் எப்படின்னா என்னுடைய மனம் புண்படுகிறதோ அதை போல அவருடைய மனம் புண்படுகிறது, திரும்புங்க என்று சொல்லியிருப்பான். ஆனா கிறிஸ்து கருமையானவர்களே, அவர்கள் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை. அவங்க திரும்பவும் தன்னுடைய பாவத்திலேயே அவள் ஜீவித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுடைய ஆசாரிப்புகள்லாம் நீக்கி போடுவேன், உங்க ராஜாக்களெல்லாம் எடுத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை சிறையிருப்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்துட்டார். பின்னால 70 வருஷங்கள் குறித்து அவங்க மனம் திரும்பின போது அவள் மறுபடியும் அவளை மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துல மேசியாவை அனுப்பினா. அவங்களுக்கு ராஜா இல்ல, ராஜா வந்தாரு. அவரையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு they rejected the Messiah and then again they were chased off and for nearly
1,800 years they were out. Again in 14th May 1948 he brought them back as a nation, and they are waiting for the Messiah to come. God gave them the time to repent in the time when they were sent out. Today the Lord is calling us the same call: repent and come back to me. Repent and come back to me. We are God's people through the new covenant that was made by the blood of the Lord Jesus Christ. நாம் தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை மிகுதியாக நேசிக்கிறார். நம்மை அவரை மனவாட்டி என்று சொல்லி இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. பிதாவிட்ட சொன்னாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அவங்களும் என்கிட்டயே இருக்கணும் என்று சொல்கிறார். என் மகிமை அவள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். He told the Father, I want my people to be with me and I want them to see my glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிற காலங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஆராதனை இல்லாமல் அவளை தள்ளி வைத்திருந்த இந்த காலங்கள் அவள் மனம் திரும்ப அவளுக்கு தள்ளி வைத்திருந்த காலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு வீட்டில் நேரத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து. கருமையானங்களே, this is a time to repent and return to God. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஜீவித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய உள்ளத்துல அநேக விக்கிரங்கள் இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்காம இந்த உலக பொருளுக்கும் நம்முடைய சுயநலத்திற்கும் பலவித காரியங்களை நம்முடைய உள்ளத்துல நம்ம நிறைத்து நம் தேவனை நாம் அவரை கனப்படுத்தாமல் இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். நம்முடைய பணம், பெருமை, நம்முடைய புகழ், அந்தஸ்து எல்லாமே நமக்கு முக்கியமாக இந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. அதுதான் 14வது அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்னிடத்துல திரும்பு என்று சொல்கிறார். உன் கர்த்தராகிய தேவனிடத்துல திரும்பு. அதே காரங்கள் இன்றைக்கு கிறிஸ்து கருமையானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியம் செஞ்சுட்டு இருக்கோமே, அருமையானவர்களை சிந்தித்து பார்க்குற காலம். யார் புகழுக்காக நம்ம செய்கிறோம்? யார் மகிமைக்காக நம்ம செய்கிறோம்? எத்தனையோ திட்டங்கள் போடுகிறோம், எதையோ காரியங்கள் செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டோடைய மகிமைக்காக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் நம்ம ஜீவித்து கொண்டு அதை குறித்து கரிசனை அடையாமல் மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து கருமையானவர்களே, இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. நாம் அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிற காலமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிறிஸ்து கருமையானவர்களே நம்மை ஆராய வேண்டிய காலமாக இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்த்து ஓசியா 14 and he says, when we confess our sins, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. இந்த ஆண்டவரே, நாங்கள் இப்படி பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைக்காம இருந்தோம், எங்க மனம் போன போக்கில் சென்றோம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, when we come to him through our word and confessing our sins, கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர் நம்மை தயவாய் அங்கீகரிப்பார். He will receive us, he will forgive us and he will receive us. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலில் செலுத்துவோம் என்று சொல்கிறார். அப்பொழுது then we will praise him. When we confess our sins, when God forgives us of sins, and when we receive us back, our heart will be filled with praises. That's what verse 2 says. உங்கள் உதடுகளின் துதியை நீங்கள் செலுத்துவீர்கள். கிறிஸ்து கருமையானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே உங்களைத்தான் நம்புகிறோம், நீர் என்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 3வது வசனம் சொல்லுது, அசிரியா இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எங்கள் தேவன்,
உங்களைத்தான் இந்த COVID-19 காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் நாங்கள் உங்களைத்தான் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை தாங்குகிறவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தாவே என்று கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய சீர்கேட்டை 4வது வசனத்தில் நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுவார். அவர் அன்புள்ள தேவன், நம்முடைய சீர்கேட்டை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உன்னை நினைப்பேன். I will love you, truly I will love you. I will change you, I will transform you and I will love you. That's what he is telling. I will not be angry with you. Verse 4 says, I will not be angry with you. உன் மேல கோபமாக இருக்க மாட்டேன். கிறிஸ்து கடுமையானவளே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது பனியை போல் இருப்பேன் என்று சொல்கிறார். பனியை போல் அவர் நம்முடைய சமூகத்தில் இறங்குவார். கிறிஸ்து கருமையானவளே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய அழகை பரிசுத்த ஆவியானவர் பனியை போல நம்ம மேல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய குணத்தை அவருக்கு காட்டுவார். He will reveal our nature, our fallen nature to us. And he will also show the beauty of Christ to us. தேவனுடைய அழகையும் நமக்கு அவர் காட்டுவார். When we surrender ourselves to him. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆண்டவரே கோபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய விழுந்து போன நம்முடைய குணத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து அருமையானவர்களே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். முழுமையாக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரால் நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். We will be filled with Christ, no more self. When we completely surrender, truly surrender our life, truly surrender our backsliding, truly surrender all our sins to the Lord will receive it. The Lord will transform it. நம்மை முழுவதுமாக மாற்றுவார். He'll enable us to love him more and more and more. அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். He will enable us to love the people who hurt us. Like Hosea, God loved the people who hurt him. He will enable us to love the people who hurt us. The people who are selfish, who are not concerned about our feeling, அவர்கள் சுயநலமாக இருந்து நம்முடைய உணர்ச்சியை அவர்கள் புண்படுத்துகிற மக்களையும் கர்த்தர் நேசிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். Those who betray us, just like Israel, God will still enable us to love them. When God's love is revealed in our lives, dear beloved, God's name will be glorified. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும் போது கிறிஸ்து கருமையானவர்களே தேவனுடைய நாமம் வெளிப்படும், மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, every time we choose to pray, every time we have bitter and hateful thoughts about a person, let's come to the Lord. We'll tell the Lord, Lord, help me to love the person. I don't want to hurt the person. I don't want to hate the person. The Lord will loose us from the power of that bitterness that controls us. நமக்கு அந்த கோபம் வைராக்கியம் வரும்போது ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு வேண்டாப்பா, அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் அன்புனால நிரப்பும் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அந்த கோபம் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த பிடியை விட்டு அகன்று போகும். கிறிஸ்து கருமையானவர்களே அவரை போல நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவர்களே இந்த காலங்களில் நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நம்மளை மட்டும் அல்ல, நம்முடைய கண்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்க, வழி தப்பி போன ஜனங்களை அவர் நமக்கு காட்டுவார். அவளையும் நேசிக்க உதவி செய்வார். கிறிஸ்து கருமையானவளே அந்த வாரம் அந்த பவுல் சொல்றது போல கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு தான் அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவும். அந்த அன்பு தான் வெளியே போன மக்களை ஆண்டவரத்துல திரும்புறதுக்கு அவளை வழி நடத்துகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு ஆத்மபாரமும் இல்லை, அவளை குறித்து நமக்கு கரிசனையும் இல்லாமல் இருப்போம். கிறிஸ்து கருமையானவர்களே ஆண்டோடைய அன்பினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போமா? இந்த அன்பு நம்ம இணைக்கிற அன்பாக இருக்கிறது. It will unite us as family, it will unite us as church, it will unite us as Methodist women. நம்ம அதை இணைக்கிற ஒரு அன்பு.
தேவனோடு நம்மை இணைக்கும், நம்முடைய குடும்பத்தோடு நம்மை இணைக்கும், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களோடு நம்மை இணைக்கும். யூனிட்டி பிரிங் glory to God. நம்ம அப்படியாக இணைந்திருப்போம் என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து கருமையானவளே, இந்த காலத்தில் நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய அன்பு நம்மால் நிறைந்திருக்கிறதா அல்லது சுயம் நம்மை நிறைந்திருக்கிறதா சிந்திப்போம். அருமையானவளே, நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய அன்பு நம்ம நிறைந்திருந்து அவருடைய குணம் நம்மளை வெளிப்படும் என்றால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த சொல் தொனித்து கொண்டே இருக்கிறது. மரநாத்தா, வாருமாண்டவரே என்று சொல்வோமா? அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை, முழுமையாக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய குணம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு எங்களில் காணப்படட்டும் சுவாமி. நாங்கள் லில்லி புஷ்பத்தை போல அழகுள்ளவளாக இருக்கும். கேதுரு மரங்களைப் போல நாங்கள் உறுதியாகவும் நிலைத்திருக்கவும் எங்கள் வாசனை வீசத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும்
உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். 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 சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி.